ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மகர ராசிக்கு குரு வக்ர பலன்கள். இப்போ வர 9ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் பெறாரு. இந்த வக்ரத்திலே குரு பகவான் 4/2/2025 வரையும் கிட்டத்தட்ட 120 நாள் வக்ர நிலையில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். இப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம். அங்கே தான் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் சரியான நல்ல பலன்களெல்லாம் கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய ஆசைப்படுற நல்ல பலன்களை இந்த நேரத்தில், இந்த குரு வக்ரம் பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக 4 மாதம், இந்த 120 நாளில் உங்கள் கனவை நினைவேற்ற போகிறார். உங்கள் கனவுகள் இந்த நேரத்தில், இந்த நாளில் நனவாயிரும். நீங்கள் நினச்சது நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் அந்த முயற்சிகள் கூட ஜெயிக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் மிக சரியாக இருக்குது. 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு வலுவாக ஆயிரும். குரு வக்ரம் பெறுறது தனஸ்தானம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். தனம் அதிகமாக உங்களுக்கு எதிர்பார்க்குற இடத்துலேருந்து பணம் வரும். அதே சமயத்தில் உங்களுடைய வேலை, தொழில், அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும். தடைகள் விலகும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது சுலபமாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு உடனே நிறைவேறும். உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வேலை செய்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரை கஷ்டத்தை கொடுத்த, அதே போல் தடை ஏற்பட்ட விஷயங்கள் தடை விலகி மிக நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக பல நல்ல விஷயங்களையும் நல்ல தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்க தொழில், வியாபாரத்தில் தடைகள் இருக்கலாம். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். உங்கள் முயற்சிகள் பலனளிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் அந்த 7 சனி உங்களுக்கு வந்தப்போ மிகப்பெரிய ஒரு தடையை கொடுத்துருந்தது. 7 சனி இப்போ முடிய போகிற நேரம். அதுவும் சனி பகவான் போகையில் கொடுத்துட்டு போவார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு இப்போ அந்த கொடுக்குற காலம் கரெக்டாக வருது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெறுறது ஒரு சிறப்பான நிலை. இந்த மாதிரி இருக்கிற நிலையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் பொதுவாக சூரியன், சந்திரன், செவ்வாயோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே குரு பகவானுக்கு நட்பான நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு, இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருக்க உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு தேவையானதை காலபுருஷனுக்கு தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பலனாக நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை உங்களுக்கு நடத்தி வைப்பார். பொதுவாக காலபுருஷனுக்கு அது 2ஆம் இடங்கிறதுனால திருமண விஷயங்களில் குரு பகவான் ஒரு திருப்பத்தை உண்டாக்குவார். ஏன்னா நீண்ட நாளாக திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் வரும். திருமணம் முடிகிறதுக்கான காலம்
ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா இந்த திருமண விஷயங்களில் அதிகமாக பாதிப்பு கொடுத்துருக்கோம். 7.5 சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தடை, தாமதம், உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது, கஷ்டத்தை கொடுக்கறது, இப்படி இருந்திருக்கும். இதே போல் தொழில் வியாபாரத்துலலாம் உங்களுக்கு கடன் வந்திருக்கும், கடனால் பிரச்சனைகள் வந்திருக்கும். அதே போல் வரவேண்டிய பணம் எல்லாமே தாமதமாக இருக்கும். நண்பர்களால் செலவாகிருக்கும், நண்பர்களால் உதவி இருந்திருக்காது. உங்களுக்கு எல்லாருமே ஒரு வகையில் நல்லதோட உங்களுக்கு சாதகமாக இல்லாத நிலை தான் அதிகம் இருந்திருக்கும். ஏன்னா இந்த 7.5 சனி காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய உலகத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த மகர ராசிங்கிறது கர்மஸ்தானம். எல்லாரும் பல பிறவிகள் எடுத்து கற்றுக்கிற விஷயத்த மகர ராசியில் பிறக்கிறவங்க ஒரே பிறவியில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கோச்சார ரீதியாக 7.5 சனி நடக்கிறப்பெல்லாம் அதே போல் பாதிப்பை தரக்கூடிய கிரக பயிற்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு அதிக கஷ்டங்கள் வரும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம். அதனால் பல பிறவிகளில் அனுபவித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை ஒரே பிறவியில் கற்றுக்கிறது, அதோட கஷ்டங்களை அனுபவிக்கிறதுன்னு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கிரகங்கள் சில நேரங்களில் கோச்சார ரீதியாக நல்ல பலனை கொடுக்குற நிலையில் இருக்கும். அப்படிப்பட்ட நிலை தான் இப்போ மகர ராசிக்கு இருக்குது. அதனால் மகர ராசியில் பிறந்திருக்கவங்க மிகவும் ஒரு உன்னதமான நிலை அடைவாங்க. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை செய்யுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நிலையே இருக்கும். அந்த வாழ்க்கை நிலை உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா குருவோட தன்மை உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அதிகமாக வேலை செய்யும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கனவுகள்லாம் நனவாகும். நீங்கள் புதுசாக எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் சரியான விஷயமாக தான் இருக்கும். அதனால பலன் உண்டாகும், உங்களுக்கு உதவிகள் அதிகம் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்களும் நல்ல ஆலோசனை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவைகள் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலையில் நல்ல பதவி உயர்வு, அந்தஸ்து, புகழ் இருக்கும். சில பேருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வீடு, வாகனம், இந்த மாதிரி உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம் இதெல்லாம் அமையும். ஏன்னா இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை அதிகம் ஏற்படக்கூடிய நிலை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். உங்களுக்கு திடீர்னு இடம், வீடு அமைகிற மாதிரி இருக்கும். சில பேர் இடமாற்றம் அடைஞ்சு அந்த இடமாற்றம் அவங்களுக்கு ராசியானதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை வரும். அந்த வாகனமும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் நீண்ட காலமாக இருந்த தடைகள் விலகும். நீங்கள் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் இப்போ விலகி அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்க உங்கள்கிட்டருந்து விலகிடுவாங்க. உடல்நிலை பாதிப்பு சரியாகும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும்.
அதே போல் எதிர்பார்க்கும் கடனும் கிடைக்கும். சில பேருக்கு மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சில பேருக்கு பெரிய கடன் கிடைச்சா தொழில் அபிவிருத்தி செய்யலான்னு நினைப்பாங்க. அது அந்த மாதிரி கடன் கிடைக்காம தடை இருந்தால் அந்த தடை விலகி இப்போ அந்த தொழிலுக்கான கடன் கிடைக்கும். அதே போல் உடல் நலத்தில் நல்ல ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே மனநிலையில் ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே மன உளைச்சல் இருக்கும். மனதில் கஷ்டங்கள் இருக்கும். ஒரு போராட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 10ஆம் இடத்துல சனி பகவானோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இங்கே உச்சம் பெறுவது சனி செவ்வாய் மாதிரி காம்பினேஷன் மாதிரி. அதனால் மனசில் எப்போவும் ஒரு போராட்டம், கஷ்டம், அதை நினச்சி எப்போவும் வேதனைப்படுறது, எதையாவது நினச்சி வேதனைப்படுறது அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதெல்லாம் இந்த 120 நாளில் உங்களுக்கு மிக சரியாக விலகி உங்கள் மனசுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சரியாக நடக்கிறதுனால, உங்கள் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறதுனால உங்கள் மனநிலை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் வந்து நிறைவேறதுனால உங்கள் உடல்நிலை இன்னும் நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருக்கும். இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு தான் இப்போ குரு வக்கிரத்தில் வந்து நல்லா இருக்குது. இந்த நிலையில் வந்து மகரத்துக்கு வந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் வேலை செய்கிறதுனால, குரு வந்து 5ல் வக்ரமடைகிறதுனால இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே அந்த புண்ணியம் வேலை செய்யும்போது தான் நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அது இந்த தடவை இந்த மகர ராசிக்கு நடக்க போகுது. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் ஜெயிக்க தான் போகிறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.